ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை, நாளைய தினம் ஆடி அமாவாசை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை எரித்து அதில் வரக்கூடிய பொடியை இப்படி பயன்படுத்துறது மூலயமா, உச்சந்தள்ள தடவுறது மூலயமா வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை அதிகாலை 2:11 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 12:16 வரைக்கும் இருக்கு. வியாழக்கிழமையில காலையில 7:09 யமகண்டம், 12:01 ராகு காலம். உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும், எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 7:09 யமகண்டம் முடிஞ்சிடும். நம்ம வீடு பக்கத்தில் கூடிய நீர்நிலைக்கு போகும்போது அங்க திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போனாலே நீங்க உங்க முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு எப்படி இலை போட்டு படையல் போடுவீங்களோ அந்த ஒரு இலை போட்டு படையலை மதியம் 1:30 மணிக்கு மேல, அதாவது ராகு காலம் முடிஞ்சு போடலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த நாட்களில் மட்டும்தான் வழிபடணுமா, இந்த நாட்களில் பித்ருக்களை வழிபட்டால் மட்டும்தான் அருளாசி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அர்த்தம் அது இல்லை. ஒரு மனிதர் ஒரு வருஷத்துக்கு 96 வகையான தர்ப்பணங்களை பண்ணணும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோராலையும் அந்த 96 வகையான திதி தர்ப்பணங்களை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு எளிமையான மாற்று வழி, ஒரு அற்புதமான வழி தான் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை. புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை, தை அமாவாசை, இப்படி வரக்கூடிய அமாவாசைகள்லேயே ரொம்ப தலைச்சிறந்த அமாவாசை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆடி அமாவாசை தான். பொதுவாக இந்த ஆடி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அம்பாள், அம்மன், மாரியம்மன்னு சொல்லி பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்கு, இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்துல நம்ம உடலும் மனதும் தூய்மையாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பண்ணக்கூடிய அமாவாசை வழிபாடு எப்போதுமே சிறப்பு வாய்ந்தது தான். இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல மேலோங்கி இருக்கும். அதுலயும் ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் இந்த பூலோகத்துக்கு வந்து நாம கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணங்களையும் நம்ம போடக்கூடிய படையிலையும் ஏத்துக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் காலம் காலமா இருக்கக்கூடிய ஐதீகம். ஒரு குடும்பத்துக்கு எந்த பாவம், சாபம், தோஷம் வந்தாலும் அதை ஈஸியா நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அதுக்கு எளிதா பரிகாரம் கிடைச்சிடும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம குடும்பத்தை தாக்கக்கூடிய ஒரு பாவம், தோஷம் எதுன்னு கேட்டீங்கன்னா பித்ரு சாபம், பித்ரு தோஷம் தான். ஒரு வருஷத்துல வரக்கூடிய 12 அமாவாசைகளை நீங்க முறையா வழிபடல, உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணமோ இல்ல அமாவாசை வழிபாடோ தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தமா இந்த ஆடி அமாவாசையை பயன்படுத்திக்கலாம். பகல் முழுக்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து திதி தர்ப்பணம் கொடுக்கறது, மதிய நேரத்துல இலை போட்டு படையல் போடுறதுன்னு முன்னோர்கள் வழிபாட்டுக்கான நேரத்தை பகல்ல ஒதுக்கிக்கோங்க. கண்டிப்பான முறையில மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல இறை வழிபாடு செய்யணும். அதுலயும் குலதெய்வ வழிபாடு ஆடி அமாவாசை அன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்துல ரொம்ப எளிமையா போயிட்டு வர தூரத்துல குலதெய்வ கோவில் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆடி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு உங்க காலடி எடுத்து வைக்கிறது கூடுதல் சிறப்பு. அப்படி போக முடியாது, குலதெய்வ கோவில் ரொம்ப தூரமா இருக்கு, இப்பதான் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டோட பூஜை அறையில குலதெய்வ போட்டோவுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இது இல்லாமல் இப்போ நாம சொல்லக்கூடிய பரிகாரம், இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதால என்ன மாற்றம் வந்துட போகுது? வருஷம் ஆடி அமாவாசை தான் வருது. பல பரிகாரங்கள், பூஜைகள் பண்றோம், நீங்க சொல்லக்கூடிய தீபங்கள்லாம் ஏத்துறோம், ஆனா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. சொல்ல போனா நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாட்டு சம்பந்தமா இருந்தாலும், பரிகாரமா இருந்தாலும் அதுக்கான பலன் உடனடியாக கிடைக்குதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட இப்ப நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள், இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து எரிப்பதற்காக ஒரு அகல் விளக்கு, அப்படி இல்லைன்னா கொட்டாங்குச்சின்னு சொல்லக்கூடிய தேங்காய் சிரட்டை எடுத்துக்கலாம். இதை வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில உட்கார்ந்து பண்ணலாம். அப்படி பூஜை அறையில உட்கார்ந்து அமர்ந்து பண்ணுவதற்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டோட மெயின் ஹாலில் நடுவில் உட்கார்ந்து பண்றது கூடுதல் விசேஷம். முதல்ல எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் ஓடு, கொட்டாங்குச்சி, அப்படின்னா அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பொருளையும் இப்போ நம்ம போடணும். முதல் முக்கியமான பொருள் வந்து செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள். தோஷ நிவர்த்தி அப்படின்னாலே அதுக்கு சில மூலிகைகள் பயன்படுத்துவாங்கல்ல, அந்த மூலிகையில முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மையாக இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு செம்பருத்தி இலை தான். முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உகந்த ஒரே ஒரு செம்பருத்தி இலை. ரொம்ப பெரிய அளவில் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அளவுல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இலை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா மிளகு.
கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாட்டுல மிளகுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கு. அதே மாதிரி பகைவர்கள் தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு பரிகாரத்தை பண்ணலாம். காலபைரவர் வழிபாட்டிலையும் வாராகியம்மன் வழிபாட்டிலையும் எப்பொழுதுமே இந்த மிளகுக்கு தனி சிறப்பு உண்டு. 10 மிளகு இருந்தா பகைவர் வீட்டில் கூட சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த இந்த மிளகு இருக்கு இல்லையா, அதை மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் நம்ம தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தலாம். கடன் பிரச்சனைக்கு தலைச்சிறந்த ஒரு தாந்திரிக பொருள் வந்து மிளகு தான். அதனால ஒரே ஒரு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேருமே வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனாலும் அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம், தீர்த்தம் எதுவா இருக்கட்டும், அதுல கொஞ்சமா பச்சை கற்பூர வாசம் இருக்கும். ஏன்னா பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பாரு. மகாவிஷ்ணுவோட இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. இப்போ மொத்தமா 3 பொருட்கள் சொல்லியிருக்கோம். 4வது பொருள் வந்து ஏலக்காய். பணவசியம், ஜனவசியம் 2த்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள மத்தவங்க காது கொடுத்து கேட்கணும். இந்த சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, பேரு, புகழ் கிடைக்கணும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கணும். இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள் வந்து ஏலக்காய். மகாலட்சுமி ஸ்வரூபம். கடைசி ஒரு முக்கியமான பொருள் இருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். கிராம்பு. கிராம்பு வந்து நம்ம வாசனைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சமையல் பொருள். ஆனா இது வந்து ஒரு காரியத் தடை நீக்கி, எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல தடை ஏற்படுது. அது முழுமை அடைய மாட்டேங்குது. அந்த காரியத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்லயே அது பாதியிலே நின்னுடுது. அது வந்து சுபகாரிய பேச்சுக்களா இருக்கலாம், தொழில் வியாபாரமா இருக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு ஏற்பாடா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அது ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்கள்ல முடியுது, தடை ஏற்படுது அப்படின்னா, அந்த தடையை நீக்கக்கூடியது இந்த கிராம்பு. இப்ப இந்த 5 பொருட்களையும் சொல்லிட்டோம். இந்த 5 பொருட்களுக்கும் என்ன மாதிரி மகிமை இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என்ன செய்யணும்? உங்க வீட்டோட பூஜை அறையிலயோ, இல்ல உங்க வீட்டோட மெயின் ஹால்லயோ நடுவுல அமர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உட்கார்ந்திருக்க மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நடுவுல இந்த அகல் விளக்க வச்சுட்டு, பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், மிளகு, செம்பருத்தி இலை இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து, அந்த பச்சை கற்பூரத்துல ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி, அந்த பச்சை கற்பூரத்த எரிய விடணும். அது ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதிய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அமர்ந்து கண் குளிர பார்க்கணும். அந்த ஜோதி எரியக்கூடிய அந்த நேரத்துல, உங்க மனசுக்குள்ள என்னென்ன கோரிக்கை இருக்கோ, அதே மாதிரி இந்த பொருட்களை சேர்க்கும்போது என்ன மாதிரி மகிமைகள் இருக்குன்னு சொன்னோமோ, அதுல ஏதாவது ஒரு கோரிக்கை உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அத மனசார அந்த ஜோதிய பார்த்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த அகவிளக்க அப்படியே எடுத்து பூஜை அறையில பத்திரப்படுத்திடுங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு பிறகு, அதுல ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி தயாராயிருக்கும். இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து எரிக்கும்போது. அந்த கருமை நிற சாம்பல் கொஞ்சமா தேங்காய் எண்ணெயோ, நெய்யோ சேர்க்கும்போது, ஒரு பசை மாதிரி, ஒரு மை மாதிரி தயாராகும். இத வந்து ஆண்கள் நெத்திலையும், பெண்கள் உச்சந்தலையும் தடவிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், சித்தி கிடைக்கணும், ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் டீலிங் பேச போறீங்க, போகக்கூடிய காரியத்துல தடை ஏற்படக்கூடாது அப்படிங்கும்போது, அந்த மாரி நேரங்கள்ல இந்த மைய நெத்தியில வச்சுட்டு போலாம். பெண்களா இருக்க பட்சத்துல உச்சந்தலை தடவிக்கிறது மூலியமா போகக்கூடிய இடத்துல பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி உருவாகும். சுத்தபத்தம் இல்லாம இந்த மைய தொடவே கூடாது. ஆடி அமாவாசை அன்னைக்கு தயார் செய்யறீங்கன்னா, குறைஞ்சது 1 மாதம், 2 மாதம் வரும். அடுத்தது அமாவாசை அன்னைக்கோ, பௌர்ணமி அன்னைக்கோ இதே மாரி தயார் செய்து, அந்த பொருள மறுபடியும் நீங்க பயன்படுத்திக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இந்த ஒரு ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த மைய தயார் செய்து பயன்படுத்துங்க. முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.